வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். நயன்தாரா, தமன்னா, ஹன்சிகா போன்ற நடிகைகள் தங்களது கவர்ச்சியை வெளிப்படுத்தி தான் மார்க்கெட்டை பிடித்தனர். ஆனால் சிவகார்த்திகேயனுடன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடித்த ஸ்ரீதிவ்யாவோ பாவாடை தாவணி கெட்டப்பில் நடித்து பெருவாரியான ரசிகர்களை கவர்ந்திழுத்தார். தொடர்ந்து ஜீவா, வெள்ளைக்காரதுரை, காக்கி சட்டை, ஈட்டி, மருது, காஷ்மோரா, மாவீரன் கிட்டு என பல படங்களில் நடித்த ஸ்ரீதிவ்யாவின் மார்க்கெட் தற்போது தள்ளாடி கொண்டிருக்கிறது. அவரது கைவசம் ஜீவா நடிக்கும் சங்கிலி முங்கிலி கதவு தர படம் மட்டுமே உள்ளது. அவர் அதிகமாக எதிர்பார்த்த மாவீரன் கிட்டு படம் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறாததால் அடுத்தபடியாக அவரை புக் பண்ணவும் ஆள் இல்லை. அதனால் தனது தாய்மொழியான தெலுங்கு சினிமா கதவுகளை தட்டி வந்த ஸ்ரீதிவ்யாவுக்கு சிலர் கதவு திறந்திருக்கிறார்களாம். ஆனால் கிளாமர் ஹீரோயின் வாய்ப்பு கொடுத்துள்ளார்களாம். அதனால் இதுவரை தனக்கு கிளாமர் செட் ஆகாது என்று ஓரங்கட்டி நின்று கொண்டிருந்த ஸ்ரீதிவ்யா இப்போது கவர்ச்சி அவதாரம் எடுக்க தயாராகிவிட்டார். மேலும் தனது மாற்று அவதாரம் குறித்து கோலிவுட்டில் சில கமர்ஷியல் பட டைரக்டர்களிடமும் தெரிவித்து வரும் ஸ்ரீதிவ்யா, கவர்ச்சியாக நடிக்கிறேன் என்பதற்காக ஆபாச நடிகையாக்கி விடாதீர்கள் என்று தனது வேண்டுகோளையும் முன்வைத்து வருகிறார். இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.